Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் மென்சுரேஷன். அதுல எக்ஸசைஸ் 7.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோல வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? இதுல என்ன மெயினா வந்து பார்க்க போறோம்னா, இப்போ ரெண்டு டிஃபரண்ட் இல்ல மூணு டிஃபரண்ட் சாலிட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை கம்பைன் பண்ணி அதோட வால்யூம் இல்லைன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லைன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து என்னது காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ். Exercise 7.3, problem number 1. A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of the vessel. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு வெசல்னா ஒரு பாத்திரம் மாதிரி. சரிங்களா? இதுல வந்து ரெண்டு டிஃபரெண்ட் சாலிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பவுல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர். அந்த பவுலோட ஷேப் வந்து என்னது ஹெமிஸ்பியர் அந்த மாதிரி வந்து இருக்கு. சரிங்களா? இன்னொன்று வந்து ஹாலோ சிலிண்டர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது சிலிண்டருக்கு மேலே இந்த பவுல் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டயமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர். அந்த வெசலோட டயமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். அதோட டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் வந்து 13 சென்டிமீட்டர். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் தி கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா என்னது, வால்யூமை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாத்திரம் வந்து எவ்வளவு ஹோல்டு பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், அதாவது ஹெமிஸ்பேரிக்கல் பவுல் இருக்குல்ல, அதோட வால்யூம் பிளஸ் சிலிண்டரோட வால்யூம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும் ஹெமிஸ்பியர், இந்த மாதிரி வந்து இருக்கு. சரிங்களா? இது எதுக்கு மேல மவுண்ட் ஆயிருக்கு, சிலிண்டருக்கு மேல மவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்குமா அந்த சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு வெசல். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the diameter is 14 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ பவுலோட டயமீட்டரும் அதுதான், இந்த சிலிண்டரோட டயமீட்டரும் அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து ரேடியஸ் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ரேடியஸ் வந்து என்னது, r is equal to 14 by 2 is equal to 7 சென்டிமீட்டர். யூனிட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த வெசல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள ஹைட். சரிங்களா? இது வந்து எவ்வளவு, 13 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் டோட்டல் ஹைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கெப்பாசிட்டினானது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பிரிக்கல் பவுல். அதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும், ஹைட் வந்து தேவை. சரிங்களா? ஸோ இப்போ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் இது வந்து 14 சென்டிமீட்டர், அதாவது 14 by 2 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்னா இங்கே உள்ள இதுவும் தானே ரேடியஸ். ஸோ இது வந்து என்னது, 7 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இப்போ ஹைட், டோட்டல் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியரோட ஹைட் அப்படி இல்லைன்னா ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர்னா ஈஸியா சிலிண்டரோட ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. சிலிண்டரோட ஹைட் வந்து என்னது, 13 மைனஸ் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Q1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Q1 இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டீடைல்ஸ் வந்து தனித்தனியா வந்து எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். இப்போ சிலிண்டர்ல வந்து இதோட ரேடியஸ் வந்து என்னது, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 14 by 2 that is equal to, இது வந்து R1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். R1 வந்து என்னது, 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹைட் H1. இது வந்து எதுக்கு ஈக்குவல், டோட்டல் ஹைட் மைனஸ் ஆஃப் அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் அப்படி இல்லைன்னா ஹைட், அது வந்து 7 சென்டிமீட்டர். தட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ R1 H1 வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஹெமிஸ்பெரிக்கல் பவுலோட டீட்டெயில்ஸ் வந்து எழுதுவோம். சரிங்களா? இதுக்கு வந்து மெயினா ரேடியஸ் தான் வந்து தேவை. ஸோ ரேடியஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 14 by 2 that is equal to 7 சென்டிமீட்டர். தி capacity of the vessel is equal to another volume of cylinder plus volume of hemispherical bowl.
வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இது வந்து ஸ்பெரிக்கல் இல்ல ஹெமிஸ்பியர். ஸோ அதை வந்து மாத்திராதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டோட வால்யூமோட ஃபார்முலா வந்து என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா. ஸோ சிலிண்டர் வந்து 1 மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ R1 ஸ்கொயர் H1. சரிங்களா? ப்ளஸ் ஹெமிஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வால்யூமோட ஃபார்முலா வந்து என்னது? 2/3 பை ஆர் கியூப். ஸோ 2/3 பை ஆர் கியூப். இது வந்து என்னது? R2 மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாருங்க, இதில் வந்து எதை வந்து காமனாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? பையை வந்து காமனாக எடுக்கலாமா? ரெண்டுலேயும் வந்து பை வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து R1 ஸ்கொயர். இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? R2 கியூப். இதில் வந்து ஆர் ஸ்கொயர் வந்து காமனாக எடுக்கலாமா? அதாவது R1 R2 ரெண்டும் வந்து ஒரே 7 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? ஸோ இதில் ஆர் ஸ்கொயர் வந்து நான் காமனாக வந்து எடுக்கிறேன். எடுத்தீங்கன்னா உள்ள வந்து என்ன கிடைக்கும்? H1 மட்டும் தனியாக இருக்கு. ஸோ அந்த H1 பிளஸ் இங்கே 2/3 கொடுத்துருக்காங்களா? 2/3 வந்து மறந்துடாதீங்க. இங்க ஆர் கியூப் வந்து இருக்கு. ஏற்கனவே ஆர் ஸ்கொயர் வந்து வெளியில எடுத்துட்டோம். ஸோ இங்க வந்து என்ன வரும்? வெறும் ஆர் மட்டும் வரும். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பை வந்து 22/7. ஆர் ஸ்கொயர் வந்து என்னது? 7 × 7, அதாவது ரேடியஸ். இன்டூ H1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். ஸோ 6 பிளஸ் 2/3 இன்டூ ரேடியஸ் வந்து என்னது? 7. ஸோ இப்போ வந்து 7 7 கேன்சல் ஆயிரும். 22 இன்டூ 7. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளஸ் 2 into 7 என்னது? 14. 14/3. So that is equal to 22 into 7 into இப்போ cross multiply பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 18 வந்து கிடைக்குமா? So 18 plus 14. 18 plus 14 வந்து என்னது? 32. So 32/3 வந்து இங்கே வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 22 into 7 into இப்போ டிவைட் பண்ணுங்க. 32 divided by 3 வந்து என்னது? அதாவது 10.66 இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 3ஐ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1642.67. இது வந்து என்னது? சென்டிமீட்டர் கியூப். கியூபிக் யூனிட்ஸ்ல வந்து இருக்கும். சரிங்களா? வால்யூம். ஸோ இதுதான் வந்து என்னது? ஆன்சர். ஸோ இதை ஹைலைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து எடுத்து எழுதுங்க. therefore the capacity of the vessel is equal to 1642.67 centimeter cube. So இதுதான் வந்து என்னது? அந்த capacity of the vessel. Exercise 7.3, problem number 2. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. The diameter of the model is 3 cm and the length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of the model that Nathan made. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஷேப் வந்து நாதன் வந்து மேக் பண்றான். சரிங்களா? அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டா வந்து இருக்கு. அதோட 2 எண்ட்ஸ்லயும் வந்து 2 கோனையும் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த மாடலோட டோட்டல் வால்யூம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் பிளஸ் இங்கே நோட் பண்ணணும் 2 கோன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 times தி வால்யூம் ஆஃப் கோனை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிள். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டரோட 2 எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கோன் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்களா? சோ எப்படி இருக்கும் அந்த மாடல்? இப்படி இருக்கும். ராக்கெட் மாதிரி வந்திருக்கும். சரி, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the diameter of the model வந்து 3 cm அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது மூலமா ரேடியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சோ r வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? r is equal to 3/2. அதாவது r1 வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 3/2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். சிமிலர்லி இந்த கோனுக்கும் அதே ரேடியஸ் தான் வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து கோன் எடுத்துக்கலாம். இதோட ரேடியஸ் வந்து என்னது? r2. ஸோ r2 is equal to என்னது? அதே 3/2 தான். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த சிலிண்டருக்கு மேல கோனை வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து 3/2 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட டோட்டல் லென்த் வந்து இருக்கு பாத்தீங்களா? இது வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் தி அந்த மாடல். இது வந்து மொத்தமா 12 சென்டிமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் கோன் ஆஃப் ஹைட் 2 சென்டிமீட்டர். இந்த கோனோட ஹைட் வந்து இருக்கு பாத்தீங்களா?
இதை H1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். இங்க 2 கோன் இருக்கு. ஸோ இதுவும் வந்து என்னது அதே H1 தான். தட் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ஹைட் 12. ஸோ 12 மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டு சைடு ஹைட் ஆஃப் தி கோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை சப்ராக்ட் பண்ணுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் ஆஃப் 4 8 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் H2. இப்போ நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எடுத்து எழுதி எப்படி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். U1 ஃபர்ஸ்ட் வந்து என்னது கோன், இங்க வந்து சிலிண்டர். இப்போ கோனோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் R1 is equal to 3/2 சென்டிமீட்டர். இதே மாதிரி ஹைட் ஆஃப் த கோன் ஹைட் H1 that is equal to என்னது 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சிலிண்டரோட டீடைல்ஸ் வந்து எடுத்து எழுதுங்க. ரேடியஸ் வந்து என்னது, அதாவது ரெண்டுக்குமே காமனான ரேடியஸ் தான் சரிங்களா. ஸோ இதுவும் வந்து R1 கூட நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா. R2 இங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம், அதனால R2நே போட்டுக்குவோம். 3/2 சென்டிமீட்டர். ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஹைட் இஸ் ஈக்குவல் டு H2 that is equal to 12 minus of height of cone 2 times, அதாவது 12 minus of 4 that is equal to என்னது 8 centimeter. Therefore volume of the model made is equal to என்னது 2 times the volume of cone. மறக்க கூடாது, இங்க 2 வந்து மெயின், ரெண்டு தடவை வந்து கோனை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 times the volume of cone plus volume of cylinder. இப்போ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா வந்து என்னது 1/3 pi r square. ஸோ 2 into 1/3 pi into r square h. இங்க r வந்து காமனா இருக்கனால r அப்படின்னே வந்து விட்டுருங்க. R1 R2 போட தேவையில்லை சரிங்களா. ஹைட் மட்டும் தான் மாறுது. ஸோ இங்க H1 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து என்னது pi r square h. ஸோ pi r square H2. இங்க ஹைட் வந்து மாறுபடுதுல, ஸோ இங்க H2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எதெல்லாம் காமனா வந்திருக்கு? pi r square காமனா வந்திருக்கு ரெண்டுலையும். ஸோ pi r square வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எது வந்து உள்ள வரும்? 2/3 சரிங்களா. ஸோ இந்த 2/3 இங்க என்ன இருக்கு? H1 பிளஸ் இங்க தனியா வந்து என்ன இருக்கு? H2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு pi r square into 2/3. H1 வந்து என்னது 2 சென்டிமீட்டர். ஸோ into 2 பிளஸ் H2 வந்து என்னது 8 சென்டிமீட்டர். ஸோ 8 வந்து இங்கே போட்டுக்கோங்க. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 22/7 into r square வந்து 3/2 into 3/2. ஸோ இப்போ உள்ள வந்து பண்ணோம்னா 2 into 2 4 4/3. ஸோ 4/3 plus 8. 4/3 plus 8னா என்ன அர்த்தம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 plus 24/3. இது வந்து 28/3 வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ 28/3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் ஆயிரும். 7 வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம் 4 டைம்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் இதையும் கேன்சல் பண்ணலாம். 2 into 2 4. ஸோ இங்கே கேன்சல் ஆயிடுச்சு 1 டைம். ஸோ மிச்சம் வந்து என்ன இருக்கு? 22 into 3 தான் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 66 வந்து கிடைக்கும். இங்கே வால்யூம் இருக்கனால கியூபிக் யூனிட்ஸ்ல வந்து வரும். யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ இப்போ ஆன்சர் வந்து தனியாக எடுத்து எழுதுங்க. Therefore volume of the model made is equal to 66 centimeter cube. இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 7.3 problem number 3. From a solid cylinder whose height is 2.4 centimeter and the diameter 1.4 centimeter, a cone of same height and the same diameter is carved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter cube. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்கு, அதோட ஹைட் அண்ட் டயமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த சாலிட் சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை செதுக்கி ஒரு கோனை வந்து உண்டாக்குறாங்க.
அதோட ஹைட்டும் டயமீட்டரும் வந்து சிலிண்டருக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, இதை செதுக்குனதுக்கு அப்புறம் அந்த மிஞ்சி இருக்க மெட்டீரியல் அதோட வால்யூம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து ரவுண்ட் ஆஃபும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஷேப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் அந்த சிலிண்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது டயமீட்டர் 1.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாமா, 1.4 divided by 2 that is equal to 0.7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 2.4 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஹைட் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோனுக்கும் இதே சேம் ஹைட் அண்ட் சேம் டயமீட்டர் இருக்கு. இது மூலமா கர்வ் பண்றாங்க. ஸோ இப்படி நான் வந்து கர்வ் பண்றேன் இந்த கோனை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்களா, இதோட ஹைட்டும் 2.4 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸும் அதே 1.4/2 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ரிமைனிங் சாலிட்னா என்னது, இங்க உள்ளது பாத்தீங்களா, இதை கர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிச்சம் உள்ள சாலிட் இதுதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, அதாவது டோட்டல் வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் வந்து வால்யூம் ஆஃப் கோனை வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிமைனிங் பீஸ் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா, இதோட வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். U1 இப்போ சிலிண்டரோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து எழுதுங்க சரிங்களா. சிலிண்டருக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் R is equal to 1.4/2 is equal to 0.7 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் h is equal to 2.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கோனோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து எழுதுங்க சரிங்களா. கோன் இதுக்கும் அதே ரேடியஸ் அதே ஹைட் தான். ஸோ ரேடியஸ் R is equal to 0.7 சென்டிமீட்டர். height is equal to h that is equal to 2.4 centimeter. வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கணும். டோட்டல் வால்யூம் கேட்டிருக்காங்களா இல்லைன்னா ரிமைனிங் சாலிட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்களான்னு. வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் இஸ் ஈக்குவல் டு என்னது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஏன்னா சிலிண்டர்ல இருந்து தான் கோன் வந்து கர்வ் பண்றாங்க சரிங்களா. ஸோ சிலிண்டர்ல இருந்து தான் நீங்க வந்து கோனை வந்து சப்ராக்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். இப்போ ரெண்டுதோட ஃபார்முலாவும் எடுத்து எழுதுங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹச் மைனஸ் ஆஃப் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இது வந்து என்னது, கியூபிக் யூனிட்ஸ், மறக்கக்கூடாது கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து காமன் எடுக்கலாமா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹச் இன்ட்டு என்ன கிடைக்கும், இது வந்து 1 டைம். ஸோ 1 மைனஸ் ஆஃப் இங்கே 1/3 மட்டும் இருக்கு. ஸோ தனியாக இருந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 22/7 பையோட வேல்யூ சரிங்களா. ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ வந்து என்னது 0.7. ஸோ 0.7 இன்ட்டு 0.7. ஹைட்டோட வேல்யூ வந்து என்னது 2.4 சென்டிமீட்டர். ஸோ 2.4 இன்ட்டு இப்போ வந்து 1 மைனஸ் ஆஃப் 1/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, கீழே டினாமினேட்டில் 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 2. ஸோ 2/3 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2/3 வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 0.1. நெக்ஸ்ட்டு 3 வந்து கேன்சல் பண்ணலாமா, இதோட 0.8. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.7 இன்ட்டு 0.8 இன்ட்டு இங்கே 2 இருக்குது, அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2.464 வால்யூமில் இருக்குது. ஸோ என்னது, சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் ஆன்சர். ஃபைனலாக இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Therefore, the volume of the remaining solid is equal to 2.464 centimeter cube. The answer வந்து ஃபைனலாக ஹைலைட் பண்ணுங்க. Exercise 7.3, problem number 4. A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere
of radius 6 centimeter is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder if the radius of cylinder is 6 centimeter and height 18 centimeter. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சாலிட் வந்திருக்கு. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். சரிங்களா? அது எப்படின்னது, என்னென்ன சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க கோனு, ஹெமிஸ்பியர், சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சாலிட் ஒரு கோன், சரிங்களா, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு மேல நிக்குதான், ஹெமிஸ்பியருக்கு மேல இருக்கான். அதோட டைமென்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் தூக்கி அப்படியே ஒரு சிலிண்டருக்குள்ள அப்படியே பிளேஸ் பண்றாங்க. அதுல ஃபுல்லா தண்ணி இருக்கு. சரிங்களா? இப்போ பிளேஸ் பண்ணும்போது என்னன்னா, அதோட பாட்டம் கரெக்டா அந்த சிலிண்டரோட பாட்டம் தொட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைட் டிப் இருக்கு பாத்தீங்களா, அது சிலிண்டரோட டிப்பை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தூக்கி அப்படியே அந்த சிலிண்டருக்குள்ள தண்ணிக்குள்ள வைக்கிறாங்களா, ஸோ இப்போ தண்ணி வெளியில வருமா, ஸோ எவ்வளவு வால்யூம் ஆஃப் தண்ணி வெளியில வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிலிண்டரோட டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எவ்வளவு தண்ணி வெளியில வந்துச்சு அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது வால்யூம் ஆஃப் கோனையும் ஹெமிஸ்பியரும் அந்த சிலிண்டருக்குள்ள வைக்கும் போது தானே அது டிஸ்பிளே ஆச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரில் அதை கழிச்சோன்னு வச்சுக்கோங்க, வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த சாலிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்னது, ஒரு கோனு, அது கீழே என்ன இருக்கு சொல்லியிருக்காங்க, ஹெமிஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்றாங்க, அப்படியே தூக்கி ஒரு சிலிண்டர்ல வைக்கிறாங்க, பிளேஸ் பண்றாங்க. ஸோ சிலிண்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த பாட்டம் இந்த சிலிண்டரோட பாட்டம் தொடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். சரிங்களா? ஃபிகர். இப்போ என்னெல்லாம் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ ரைட் சர்க்குலர் கோன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஹைட் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹைட்டா. ஸோ இது என்னது, 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து இதுதான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, இதோட ரேடியஸ் எது ஈக்குவலாக இருக்கும், கோனோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் 6 சென்டிமீட்டர். அப்படின்னா என்னது, இதுவும் 6 சென்டிமீட்டர். ஏன்னா ஹெமிஸ்பியர், இதுவும் ரேடியஸ் தான் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதே 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் 6 சென்டிமீட்டர் தான், ரேடியஸும் 6 சென்டிமீட்டர் சிலிண்டரோட ரேடியஸ். நெக்ஸ்ட் ஹைட், சிலிண்டரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் எடுத்து எழுதுவோம். U1 இங்க 3 சாலிட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் இருக்கு, கோன், ஹெமிஸ்பியர் அண்ட் சிலிண்டர். இதுல காமனா பார்த்தோம்னா ரேடியஸ் எல்லாத்துக்கும் ஒரே ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் R is equal to என்னது, 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் R is equal to 6 சென்டிமீட்டர், சிலிண்டரோட ரேடியஸ் R is equal to 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கோனோட ஹைட், இதுவா H1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? கோனோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியருக்கு நம்ம வால்யூமை கால்குலேட் பண்றதுக்கு ஹைட் தேவையில்லை. ஸோ விட்டுருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது, சிலிண்டரோட ஹைட், இது H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 18 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது வால்யூம் ஆஃப் வாட்டர்
டிஸ்பிளேஸ்டு வெளியில எவ்வளவு ஏறுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். therefore volume of water displacedனா வெளியேறது. சரிங்களா? so displaced is equal so இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது இந்த கோனோட வால்யூம் பிளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம்க்கு வந்து ஈக்குவல். வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ இதோட ஃபார்முலாஸ் வந்து என்னது, வால்யூம் ஆஃப் கோன் வந்து ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா வந்து என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து என்னது 2/3 பை ஆர் கியூப். இங்கே வந்து ஹச் வந்து வராது. சரிங்களா? ஹச்சும் அந்த ரேடியஸ்க்கு ஈக்குவல்னால ஆர் கியூப் அப்படின்னு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் காமன் எடுக்கலாம், 1/3 காமன் எடுக்கலாமா? ஸோ 1/3. நெக்ஸ்ட்டு பை ஆர் ஸ்கொயர் வந்து ரெண்டுலேயும் காமன் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். இந்த ஹச் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ ஹச் ப்ளஸ் இங்கே 2 வந்து இருக்கா, ஸோ 2 வந்து போட்டுக்கோங்க. இங்கே ஆர் ஸ்கொயர் தான் காமன் எடுத்திருக்கோம், இங்கே ஆர் கியூப் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இன்டூ ஆர். ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ 6. ஸோ 6 இன்டூ 6. ஹைட் வந்து என்னது, வால்யூம் ஆஃப் கோனோட ஹைட். சரிங்களா? கோன் இங்கே கொடுத்துருக்காங்க, கோனோட ஹைட். கோனோட ஹைட் வந்து என்னது 12 சென்டிமீட்டர். ஸோ 12 ப்ளஸ் 2 இன்டூ ஆர். 2 இன்டூ 6 வந்து 12. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்டூ 22/7 இன்டூ 6 இன்டூ 6. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 24 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ மேலே இருக்க 22 இன்டூ 2 இன்டூ 6 இன்டூ 24 எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது 6336 வந்து கிடைக்கும். டிவைடட் பை 7. ஸோ இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 905.14 வந்து கிடைக்கும். இது வந்து சென்டிமீட்டர் கியூப். therefore volume of water displaced is equal to 905.14 centimeter cube. ஸோ இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அந்த சாலிடை வந்து அந்த சிலிண்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணப்ப. சரிங்களா? வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.